அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ எல்லா பேங்க் பாலிசியிலேருந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அதில் யாரும் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப நஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க. மந்த்லி டார்கெட்டுக்காக இது பண்ணி அது பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா இதில் ஹெச்டிஎஃப்சியில் வந்து லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். லோன் அப்ளை பண்ணுறப்போ அந்த கஸ்டமரில் இருப்பாங்க பார்த்தீங்களா பேங்க் ஆஃபீஸர். ஸோ எனக்கு மந்த்லி டார்கெட்டுக்காக இந்த லோன் இன்சூரன்ஸ் பண்ணி போட்டுங்க ஆக்டிவ் பண்ணிக்கிங்க. நாங்களே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தருவோம் அப்படின்னாங்க. பண்ண வேணாம், லோன் ஆக்டிவேட் ஆச்சும் பண்ண முடியும் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணித்தரோம். ஸோ கஸ்டமர் அந்த இதுலேருந்து கால் பண்ணாங்க. ஒரு 20 டேஸ்க்குள்ளே க்ளோஸ் பண்ணுறக்காக கூப்பிடுவாங்க. ஓகே சொல்லுங்கள், நாங்கள் அடுத்து 2 நாளில் க்ளோஸ் பண்ணி தரோம்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்ரோச் பண்ணுறோம், பண்ண முடியல, கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. ஓகே சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மந்த்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுறேன். நம்ம எடுத்து பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஸோ இதுக்கு வந்து இந்த இயர்லி வந்து 32,000 போகும். ஸோ இது போக லோன் கட்டி முடிக்கும் போது 1.25 லட்ச ரூபா போக எக்ஸ்ட்ரா போயிருக்கும். இது வந்து 10 இயர்ஸ்க்கு போகணும். நம்ம போட்ட அமௌண்ட் அங்கேயே திரும்ப வந்துடும். எதுக்கு நம்ம கொடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ஏதாச்சும் நம்ம இன்சூரன்ஸ் வந்து 32,000 வருஷம் போகும்போது நம்ம வேறு ஏதாவது பிஸ்னஸ்லேயே வேறு ஏதாவது போட்டு அந்த டெவலப் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப நஷ்டம் நமக்கு. இதில் வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் லைஃப் இதுக்காக பண்ணுறோம், உங்கள் ஹெல்த்துக்காக பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஸோ யாருமே வந்து இதில் போட்டுற வேணாம். ஸோ இது கஸ்டமருக்கு போட்டாச்சு, ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரீ க்ளோஸ் பண்ண நினைக்கிறோம். ஸோ யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கம் பார்க்குறோம். இது வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, பண்ண முடிய மாட்டேங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ இது கஸ்டமருக்கு கால் பண்ணாலும் இங்கிலீஷ் ப்ராப்பராக பேச மாட்டேங்கிறாங்க, ஹிந்தி மட்டும் தான் பேசுகிறாங்க. ஹிந்தியில் பேசிட்டு அவங்களே வச்சிடறாங்க. நம்ம சேட்டில் பேசினாலும் பேச மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 மாதமாக ஃபாலோ பண்ணேன். மெயில் பார்த்தீங்கன்னா 30-40 மெயில் போட்டிருப்பேன். அப்பவும் வந்து க்ளோஸ் பண்ணல. பேங்க்கு போனால் பேங்க் எங்களுக்கு தெரியாது, நீ கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசுங்க, அப்போ தான் எங்களுக்கு ரீச் பண்ணுங்க. அங்கே கால் பண்ணால் ஹிந்திக்காரன் தான் பேசுகிறான். சரியான இதாகி போச்சு. இப்போ ஒவ்வொரு பேங்காக போயிருந்தோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு பக்கம் இருந்தங்காட்டி போய் அப்ளை பண்ணும்போது எனக்கு நான் பிபிடி மெயில் பண்ணுறோம், அதில் வந்து டெவலப் பண்ணி சைன் பண்ணி கொடுங்கனாங்க. ஸோ அவர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து க்ளோஸாக முடிஞ்சுது. ஸோ இல்லாட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், நெட்டில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் க்ளோஸ் பண்ணல. யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி லோன் யாராவது ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண வச்சிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் சொல்லி போடுங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸ் போட்டுட்டு அந்த மேனேஜர் போய் திரும்ப அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ தான் க்ளோஸ் பண்ண முடியும், இல்லை க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குன்ட்டு. ஸோ யாருமே போட்டு ஆக்டிவ் பண்ண வேணாம். நம்ம மந்த்லி 2,000 மேலே வந்து சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 32,000 பக்கம் போகும்போது அதெல்லாம் வேறு ஏதாவது பிஸ்னஸில் வேறு ஏதாவது போட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட முடியும். இதில் போட்டு நம்ம வந்து 10 வருஷம் கழிச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ பிடிச்ச அமௌண்ட் தான் வரும். ஸோ யாரையும் ஆக்டிவ் பண்ண வேணாம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.